வணக்கம், இது வாசன் மேத்தமெட்டிக்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எ 4x4 மேட்ரிக்ஸ் பற்றி படிக்கலாம். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் 4x4 மேட்ரிக்ஸ் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு, ஜாம் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 4x4 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக ஒரு 2 டெஃபினேஷன் படிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைனர். டெஃபினேஷன் ஆஃப் மைனர் என்ன சொல்லுது அப்படின்னா, let determinant of A is equal to ஒரு n cross n determinant எடுத்துக்கலாம், be the determinant of order n, the minor of an element Aij is determinant obtained by deleting the ith row and jth column in which the element Aij stands. The minor of Aij is denoted by capital Mij. அதாவது இதுல n rows இருக்கும், n columns இருக்கும். இந்த n rows and n columnsல first row செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் எலிமெண்டோட மைனர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த ரோவை டெலீட் பண்ணிக்கணும், அதே மாதிரி இந்த காலத்தையும் டெலீட் பண்ணிக்கணும். ஸோ ரிமைனிங் எலிமெண்ட் என்ன இருக்கோ அதுதான் இந்த A12 அப்படிங்கிற எலிமெண்டோட மைனஸா இருக்கும். இந்த மைனஸை எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல் Mij அப்படின்னு டினோட் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். டெஃபினேஷன் ஆஃப் கோஃபேக்டர். The cofactor is a signed minor. The cofactor of Aij is denoted by capital Aij and is defined as capital Aij is equal to -1 power I plus j capital Mij. ஏற்கனவே நம்ம மைனர் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், இப்போ சைன்டு மைனரை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வேர் Mij is the minor of Aij. சைன் பட்டன் ஃபார் 4x4 மேட்ரிக்ஸ். ஒரு 4x4 மேட்ரிக்ஸோட சைன் பட்டன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட சைன் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். சிமிலர்லி காலம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் இருக்கும். Consider the determinant. Determinant of A is equal to A11, A12, A13 ஒரு 4x4 மேட்ரிக்ஸை எடுத்துக்கலாம். இந்த 4x4 மேட்ரிக்ஸோட determinant value find out பண்றதுக்கு expand the determinant, use the first row for expansion. Determinant of capital A is equal to summation of j equal to 1 to 4 small a1j capital A1j. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பான்ஷன்ல நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரோவை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த ரோ வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த காலம் வேணாலும் எடுத்துக்கலாம். நாம எந்த ரோ செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எந்த ரோல அதிகமா இருக்கோ அல்லது எந்த காலத்துல அதிகமா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளத்தை சீக்கிரமா சால்வ் பண்ணிடலாம். Where each a1j is equal to -1 whole power 1 plus j capital M1j is a cofactor of small a1j and each capital 1j is the minor of small a1j and also is a 3x3 determinant. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்சிடர் த டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் ஆஃப் A equal to ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த 4x4 மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம ரோ வைஸ் அல்லது காலம் வைஸ் எங்க மேக்ஸிமம் 0 இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஈச் ரோ ஹேவ் 1 zeros அண்ட் ஈச் காலம் ஹேவ் 1 zeros. அதனால நம்ம ஏதாவது ஒரு ரோவை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்குவோம். எக்ஸ்பேண்ட் த டிட்டர்மினன்ட், யூஸ் தி ஃபர்ஸ்ட் ரோ ஃபார் எக்ஸ்பான்ஷன். அதுக்கு ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் கேபிட்டல் A is equal to summation j equal to 1 to 4 small a1j capital A1j. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மைனர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். மைனர் ஐடென்டிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும், எந்த எலிமெண்ட்டை எடுத்துக்கிறோமோ அந்த எலிமெண்டோட ரோவை டெலீட் பண்ணிடுவோம், காலத்தை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எலிமெண்ட் ரெண்டோட மைனஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஃபார் A11 deleting the first row and first column, minor of A11 is capital M11 is equal to ஒரு 3x3 டிட்டர்மினன்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு ஏற்கனவே ஒரு 3x3 மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தெரியும். நம்ம கூட வீடியோ போட்டிருக்கோம், ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஐடென்டிஃபை பண்றது, 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதையும் ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ் கூட டிட்டர்மினன்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பான்ஷன் பண்ணலாம். ஸோ கேபிட்டல் M11 ஓட டிட்டர்மினன்ட் வேல்யூ -24.
ஸோ கோஃபேக்டருக்கான ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் A11 கிடைச்சிடும். கேபிட்டல் A11 is equal to also minus 24. Second minor is multiplied by 0. So we can ignore it. So first row, third column element பார்க்கலாம். Deleting first row and third column. We get capital M13 is equal to determinant of 1 minus 1 0 0 3 1 4 1 2 கிடைச்சிருக்கு. இதோட determinant value 1. Next cofactor value find out பண்றோம். Capital A13 is equal to also to 1. Next first row fourth column element பார்க்கலாம். Minor of A14 is capital M14. So in the 3x3 matrix oda determinant value minus 58. So A14 oda cofactor value plus 58. Expanding along the first row and substitute the values we have. நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா we get 127. கிளாஸ் நோட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஷீட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறந்துடாம ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்க. Thank you for watching.